வணக்கம் மக்களே. இந்த இடம் வந்து ஊரப்பாக்கம் கார்னை புதுச்சேரியில் இருக்குதுங்க. ஒரு ரீசேல் பிளாட்டு, மொத்தம் 900 ஸ்கொயர் ஃபீட்டு, 15க்கு 60 அப்படிங்கிற மாதிரி அளவு. கொஞ்சம் தள்ளி தள்ளி வீடுங்கள்லாம் இருக்குது. நல்ல ஃப்ளாட்டான இடம், நல்ல மேடான இடம். 15 கல் அளவு, அது பார்த்துங்க. அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், இந்த எல்லோ ஸ்டோன் 15ன்னு போட்டிருக்கு பாருங்கள். இது பேக் சைடு, அதாவது ஃப்ரண்ட்டு பேக்கு 15 வரும். பக்கவாட்டில் வந்து, அதாவது ரைட்டு லெஃப்ட்டு சைடில் வந்து 60 அடி நீளம். அந்த எல்லோ ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஃப்ரண்டேஜ். அது அந்த பக்கம் அது வந்து சவுத் ஃபேஸிங் 23 அடி ரோடில் இருக்குது. இந்த முள்ளுக்கு இடையில இருக்குது பாருங்கள் எல்லோ ஸ்டோன், இதுதான் அளவு. 15க்கு 60ங்கிற மாதிரி. நீளம் 60ங்கிறதுனால கொஞ்சம் லாங்காக தெரியும். ஃப்ரண்ட்டு உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் இல்லை நல்லா தோட்டம் மாதிரி போட்டுக்கலாம். இல்லை கார் பார்க்கிங் ஓரளவு கட்டிட்டு வீடை கட்டிட்டு பின்னாடி வந்து தோட்டம் மாதிரி போட்டுக்கலாம். கிணறு மாதிரி எடுத்துக்கலாம். பின்னாடி துணி துவைக்கிறதுக்கு அந்த கல்லுலாம் கூட போட்டு நல்லா அந்த பழைய டைப்பில் நல்லா அழகாக கட்டலாம். சுற்றி வீடுங்களாம் இருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப ஏதோ தனிமையில் இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்குது. இது வந்து ஏதோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஓரளவுக்கு இப்போவே கூட கட்டிட்டு வந்துடலாம். ஏன்னா மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கம். இது நேராக பார்த்தீங்கன்னா பின்னாடி வீடு, அந்த வீடுக்கு தெரியுது ஒரு அந்த பக்கம் மெயின் ரோடு தான். கார்னபுச்சேரி மெயின் ரோடு, அதாவது ஜிஎஸ்டிலேருந்து 4வது கிலோமீட்டருங்க. ஊரப்பாக்கம் டீ கடை ஸ்டாப்பிங். இந்த வீடு இருக்கிறது மெயின் ரோட்லேருந்து ரைட் எடுத்திங்கன்னா 3-4வது பிளாட்டு அந்த வீடு வந்துடும். சுற்றி எல்லாம் வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஃப்ரண்டேஜ் எல்லோ ஸ்டோனு அந்த வேப்ப மரத்துக்கு பக்கத்தில் தான். இது 23 அடி ரோடு. போயிட்டு ரைட் எடுத்தோம் மெயின் ரோடு பாருங்க. போன வாரம் நல்ல மழை, அந்த மழைக்கு அடுத்த நாள் எடுத்தோம் நம்ம. சுற்றி வீடுங்களாம் இருக்குது. அதனால் இப்போவே கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இந்த சைட்லாம் பசங்க, அந்த ஏரியா பசங்களாம் கிரிக்கெட்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு ரைட் சைடு. அதனால் ஏதோ ஒரு 8 வருஷம் 10 வருஷம்லாம் கிடையாது. இப்போவே நீங்கள் கட்டி குடியிருக்கனாலும் கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு தான் இருக்குது. நேராக போனால் மெயின் ரோடு, அந்த கார் தெரியுது பாருங்கள், அது மெயின் ரோடு. மெயின் ரோட்டில் தான் நிற்கிது. மெயின் ரோட்லேருந்து 3-4வது பிளாட்டு தான் அந்த வீடு. சவுத் ஃபேஸிங் 23 அடி ரோடு, 15க்கு 60ன்றது அளவுங்க. ப்ரைஸ் வந்து 2250 ரூபா. இது வந்து ஊரப்பாக்கம் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து கரெக்டாக 4வது கிலோமீட்டர். ஊரப்பாக்கத்தில் தான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஊரப்பாக்கத்துக்கும் வண்டலூர் ஜூக்கும் இடையில இருக்குது. கரெக்டாக சொன்னால் கிளாம்பாக்கன்றது ஊரப்பாக்கத்தில் தான் வரும். ஊரப்பாக்கம் டீ கடை ஸ்டாப்பிங்கில், நீங்கள் தாம்பரத்துலேருந்து வரும்போது டீ கடை ஸ்டாப்பிங், ஊரப்பாக்கம் ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஸ்டாப்பிங் வரும், அடுத்தது டீ கடை ஸ்டாப்பிங். டீ கடை ஸ்டாப்பிங்லேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்திங்கனாக்கா நேராக 4வது கிலோமீட்டரு. இந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இந்த கார் நிற்கிது, அந்த இடத்துக்கிட்ட வந்துடலாம். அப்படியே ரைட் எடுத்திங்கன்னா நம்ம இடத்துக்கு வந்துடலாம். இந்த ரோடு வந்து இந்த பின்னாடி வந்து வண்டிங்கெலாம் போகுது பாருங்கள். இந்த ரோடு ரைட் அப்படியே நேராக வந்து எப்படி போகுதுன்னா, அப்படியே அருங்காலை சுற்றிக்கிட்டு அப்படியே கல்வாய் போகுது. கொடுவாஞ்சேரி கல்வாய். இதுக்கு பல ரூட் இருக்குது. இந்த லெஃப்ட்டு இந்த ரோடு நேராக இப்படியே போனால் ஊரப்பாக்கத்தை நோக்கி போனால் ஊரப்பாக்கமும் போயிடலாம். இல்லை இடையில ஒரு கட்டு வரும் லெஃப்டில், அந்த கட்டு எடுத்திங்கனாக்கா கூடுவாஞ்சேரி போயிடலாம். அதாவது பெருமாட்டநல்லூர் போயிடலாம். கூடுவாஞ்சேரி பெருமாட்டநல்லூர்லேருந்தும் இதுக்கு ஒரு ரூட் இருக்குதுங்க. அதனால் பல ரூட் இருக்குது. கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோடு, அந்த திருப்பூர் ரோடு வழியாக அந்த கல்வாய் வழியாகவும் வரலாம். பெருமாட்டநல்லூர் வழியாகவும் வரலாம். ஊரப்பாக்கத்துக்கு வழியாகவும் வரலாம். எப்படி வேணாலும் வரலாம். ஊரப்பாக்கம் வழியாக வரதுங்கிறது குழப்பம் இல்லாமல் நேராக வந்துடலாம். எந்த குழப்பமும் இல்லை. கூடுவாஞ்சேரியிலேருந்து வரவங்களுக்கு பெருமாட்டநல்லூர் வழியாக வர்றது ரொம்ப ஈஸி. அவ்வளோதான். லெஃப்ட் சைடு வீடு இருக்குது, நேராக பாருங்கள். இது வீடு. அதிகபட்சம் ஒரு 4 பிளாட்டு தள்ளி தான் இந்த மெயின் ரோட்லேருந்து. இப்படி போனால் நேராக அருங்கால் போயிடும். அருங்கால்லேயே வந்து 2500 ரூபாய்க்கு மேலே போய்ட்டுருங்க பெர் ஸ்கொயர் ஃபீட்டு. மெயின் ரோட்லேருந்து எவ்வளோ பக்கம் பாருங்கள்.
அதனால் தாராளமாக இமிடியேட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். 2250 ரூபா per ஸ்கொயர் ஃபீட்டு. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு மரங்கள்லாம் வருது பாருங்கள், பின்னாடி ஃபுல்லாக வீடுங்க தான். அது மரங்கள் மறைச்சிக்கிட்டு இருக்கு, முழுக்க வீடுங்க இருக்குது. ரொம்ப அடர்த்தியாக இல்லைனாலும் வீடுங்க நிறைய இருக்குது. ஊரை பக்கத்துலேயே இருக்குதுங்க. வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். 2250 ரூபா per ஸ்கொயர் ஃபீட்டு, 900 ஸ்கொயர் ஃபீட்டு, 15க்கு 60, சவுத் ஃபேஸிங், 23 அடி ரோடு. நன்றி, வணக்கம்.